ஹாய் காய்ஸ் அண்ட் எப்படி இருக்கீங்க? அண்ட் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஸ் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொன்னே பிரியாணி. பட் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் பர்த்டேக்கு நாங்கள் பண்ண செலிப்ரேஷன்ஸ், அவனுக்கு நாங்கள் கொடுத்த சர்ப்ரைசஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. அண்ட் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு ஸ்ரீராம் அப்படின்றவன் தான் எடிட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பாருங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். எழுச்சிகளை புரட்சியாக்கவா, பரப்புகளை வயல்களாக்கவா, வறுமை எனும் நோயை தீர்க்கவா, அடிமைத்தனம் நீயும் போக்கவா, கொழுத்து போன மனசுல இங்க புடிச்சு போன அழுக்குங்க தங்க வெளுத்து வா. ஹாய் மச்சான், ஹாப்பி பர்த்டே. ஸோ பர்த்டே முடிஞ்சு, என்னடா பர்த்டே முடிஞ்சு 4 நாள் ஆச்சு, இப்போ வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறியா மச்சான்? ஸோ ஆக்சுவலாக யாருமே ஸ்டேட்டஸ் வைக்கல, நீங்கள்லாம் என்னடா என் பர்த்டே கொண்டாடுறீங்க அப்படின்னு நீ நினச்சிருக்க மாட்டேன். பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவன் பர்த்டேக்கு என்னடா போன பர்த்டேக்கெலாம் பயங்கரமாக ஃபோட்டோ வச்சு அது இதுன்னு பண்ணானுங்க, இந்த பர்த்டேக்கு அவனுக்கு ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நினச்சாங்க. ஸோ மச்சான், இது ஸ்பெஷலி ஃபார் யூ. இந்த வீடியோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி தான் வரணும் அப்படின்னு நினச்சோம். அந்த மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பர்த்டேவை எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீ தான் சொல்லணும் மச்சான். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்துட்டு அருண் பர்த்டே போயிட்டுருக்கோம். அருண் பர்த்டே வந்து இந்த தடவை வந்து ஒரு லோக்கல் லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிவான வந்து ஃப்ளைட்டில் போகிறோம். போய் அதுலேருந்தே நம்ம வந்து பட்டாசை கிளப்புறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டோம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு, அது சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட், ஸ்பைஸ் ஜெட்டில் போகிறோம். ஸ்பைஸ் ஜெட்டுங்கிறது வந்து ஒரு ஒஸ்டான ஃப்ளைட்டு, பட் இருந்தாலும் வேறு போகிறோம். நாங்கள் பரவாயில்ல போகிறோம். ஏர்போர்ட்லாம் இருக்கும், ஆனால் ஏர்போர்ட் வந்தது கூட எங்களுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. எப்போ எங்கள் நண்பர்கள்லாம் பார்த்துட்டு அருண் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற போகிறது தான் ஒரு ஆர்வமாக இருக்குது. அதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். இல்லாமல் நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் வீடியோ இருக்கிறத பார்த்து எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், பரவாயில்ல, நண்பனுக்காக இது கடைசி வரை இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம இப்போ எந்த சீட்டில் உட்கார்றதுன்னு தெரியல. 1 சீட் நம்பர் என்ன? 19 சீட் நம்பர். அப்படியே ஓடுங்க. ஸோ மச்சான், மறுபடியும் நான் தான். ஸோ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு உன்னோட கேக் கட்டிங் வீடியோ இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் நிறைய பண்ணியிருக்கோம். பட் அந்த வீடியோவுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஒன்றுமே இல்லை மச்சான், உன்னோட வாழ்க்கையில் எப்போ கஷ்டம், ஏதாச்சும் ஒரு சின்ன அளவு கூட கஷ்டம் வந்தால் கூட எங்களுக்கு கால் பண்ணு. நாங்கள் 9 பேரும் நீ சொன்ன உடனே வருவோம். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் வந்து நிற்போம். ஸோ அதனால் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தூக்கி இப்போதைக்கு நீ தூரம் ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை நோக்கி மச்சான். எப்போதும் நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம். நீயும் எங்கள் கூட தான் இருப்பேன்னு நம்புகிறோம். நம்மளை கண்டிப்பாக இருப்ப. ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு யூ மச்சான். இந்த வீடியோ உனக்காக பாரு மச்சான்.
பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன். யார் என்ன சொன்னாலும் செஞ்சிருவேன். அதான் மச்சான், நீ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பண்ணி அனுப்பியிருக்க பார்த்தியா, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்துட்டு எங்களுக்கு நீ கால் பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்ப. கண்டிப்பாக அதான் பண்ணுவேன் நான். எனக்கு வந்துட்டு எனக்கு வேறு யாரும் இல்லை. நான் வந்துட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு. உங்கள்கிட்ட பேசினாலே போதும், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னாலே எனக்கு வந்துட்டு ஒரு ஆறுதல் ஆயிரும். கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கிளம்பி வந்தீங்க பார்த்தீங்களா என் பர்த்டேக்கு, அதுவே எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு. இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயே நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன். இதுக்கு மேலே எதுவுமே வேணாம். எந்த ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருந்தாலும் அது வந்துட்டு அப்படியே போயிடும் கொஞ்ச நாளில். அவ்வளோதான் மச்சான், எனக்கு நீங்கள் இருக்கீங்களா, எனக்கு அது போதும்.